அதிலிருந்து 12 வரை உள்ள வசனம் வாசிங்க. பின்பு யாக்கோபு தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளின் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து, தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றார். அல்லேலூயா. தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி, உங்கள் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நீ தொடர்ந்து பேசுவீராக ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தைகளுக்காய் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் மூலம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த குறிப்பிட்ட பகுதியிலிருந்து யாக்கோப்பினுடைய காரியங்களை நம்ம என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ள முடியும். யாக்கோப் என்ன செய்தான்? சாதாரணமாக சில நேரங்களில் சில பகுதிகளை நம்ம படிச்சுட்டு போகிறோம், உங்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட யாக்கோப்பு என்ன இந்த இடத்துல செய்தான் அப்படின்றத நம்ம புரிந்து நம்ம வாழ்க்கையில், அதுக்கு தான் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார். தேவ மனிதர்கள் தேவனுக்கு பிரியமாக எதை செய்தார்களோ அதை நாம் செய்வதற்கும், எதை தேவனுக்கு பிரியமில்லாமல் அதை பிரியமில்லாத காரியங்களை செய்தார்களோ அதை செய்யாமல் நம்ம விட்டுவிட வேண்டும். வேதத்தில் ரெண்டையும் நம்ம கவனமாக பார்க்கணும். எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருந்தது, எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக செய்தாங்க, இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் வேதத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், யாக்கோபு சொல்கிறான். ஃபர்ஸ்ட் 9வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னோடு சொல்லி இருக்கிறீர் கர்த்தாவே. உனக்கு நன்மை செய்வேன்னு சொல்லி நீங்க போ சொன்னீங்களே. இப்போ ஆண்டவர் பேசுறத அவன் நினைவு படுத்துறான் ஆண்டவர்கிட்ட. தற்சமயத்தில் ஆண்டவர் அவனோடு இடைப்பட்ட காரியம், ஆண்டவரே உனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னீங்களே, நன்மை செய்வேன், உன் தேசத்துக்கு போ, உனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னீங்களே. அங்க அவனுக்கு ஒரு எதிரில் தீமை காத்திருக்கு. அதுக்காக ஆண்டவரிடத்துல அந்த காரியத்தை கேட்கிறான். நீங்க சொல்லி அனுப்பினீங்களே, நான் உங்க வார்த்தையை நம்பி என்ன பண்றேன், நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு கூட இருக்கிற அந்த தொடர்புல, தேவனுடைய வழி நடத்துதலுக்குள்ள இருக்கிறவங்க, தேவனுடைய வார்த்தைகள், அதான் சொல்றேன், தேவன் வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். புரியுதுங்களா? தேவனுடைய நடத்துதலை பெற்றுக்கொள்ள. ஆண்டவரை நீங்க தான் நடத்துனீங்க, நீங்க தான் இதில் அனுப்புனீங்க, நீங்க தான் இதை சொன்னீங்க அப்படின்னு ஆண்டவரிடத்துல நம்ம என்ன கேட்கலாம், உரிமையோடு கூட நம்ம பேசலாம். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் அதை கேட்கிறவர், கவனித்து கேட்டு நம்ம வாழ்க்கையில் அதை கிரியை செய்யக்கூடியவருமாக இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார்னா, ஆண்டவர் நடத்தினார்னா, ஆண்டவர் ஒரு பாதையை காட்டியிருந்தார்னா, அந்த பாதையில் முள்ளுகள் இருந்தாலோ, இடையூறுகள் இருந்தாலோ, தீமைகள் இருந்தாலோ, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு வழிகளை காட்டுவார். ஆனால் அந்த வழிகளில் உட்காந்து என்ன பண்ணக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. அவன் அவ்வளோ அழகாக கேட்குறான், ஆண்டவரே நன்மை செய்வேன், நீ உன் தேசத்துக்கு போன்னு சொன்னீங்களே, எனக்கு முன்னாடி இப்படி ஒரு தீமை மாறி என் வாழ்க்கையில் நிற்கிதே, நான் என்ன செய்கிறது? ஆண்டவர்கிட்ட அங்கலாய்ப்போடு ஒரு ஜெபம் பண்ணுறான். சொல்கிறது விளங்குதான் உங்களுக்கு? அதுதான் முக்கியம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, எகிப்தில் அந்த செங்கடல் கிட்ட வந்து நின்றுட்டு, செங்கடல் முன்னாடி இருக்கு, போகிறதுக்கு வழி இல்லை. இந்த பக்கம் அதுக்குள்ளே எதிரி என்ன பண்ணுறான், அவன் விட்டு வந்த பார்வோன் இப்போ கோபத்தோட முழு சேனையோடு புறப்பட்டு வரான். இப்போ எப்படி நம்மளை கொல்ல போகிறான், இவன் தப்பிச்சு ஓடுறதுக்கும் நமக்கு வழி இல்லை அப்படின்னு அங்கே என்ன செய்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் தானே எங்களை வழி நடத்தி கொண்டு வந்தீங்கன்னு அத்தனை பேரும் முழங்கால் படிக்கிட்டு தேவனை நோக்கி கையை உயர்த்தியிருந்தாங்கன்னா ஆண்டவருக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? ஆனால் நம்ம எப்போவுமே அநேக நேரங்களில் நம்ம அதை செய்கிறது இல்லை.
நீங்க தானே என்னை ரட்சித்தீங்க, நீங்க தானே என்னை தெரிந்து கொண்டீங்க, நீங்க தானே என்னை முன்குறித்தீங்க. வார்த்தை சொல்லுதில்ல, தாயின் கருவில உன்னை தெரிந்து கொண்டேன். புரியுதா உங்களுக்கு? நான் தாயின் கருவில இருந்தே உன்னை தாங்கினேன். அப்புறம் இது உன்னை தாங்கினேன், ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். தாயின் கருவில் இருந்து முதிர் வயது வரைக்கும், நரைமயிர் உள்ள வரைக்கும் நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? அப்போ நீங்கள் சொன்னீங்களப்பா, இப்படியெல்லாம் ஆண்டவரோடு கூட பேசுகிற பிள்ளைகளாக இருக்கணும். உங்கள் பிள்ளையாச்சே நான், தெரிந்து கொண்டீங்களப்பா, என்னை வெட்கப்படுத்தாதீங்க, என்னை அவமானப்படுத்தாதீங்க. இப்போ பாட்டு பாடுறோம் இல்லையா? நான் அவமானப்பற்றக்கூடாது, நான் வெட்கப்பற்றக்கூடாது, என் வாழ்க்கையில் கண்ணீரோடு முடிஞ்சிடக்கூடாது, பிரச்சனையோடு என் வாழ்க்கை முடியக்கூடாது. கர்த்தர் ஒரு இரக்கத்தை காண்பீங்க. கர்த்தர் சமூகத்தில் போய் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுற ஆட்களாக நம்ம மாறணும். நாம் அப்படி ஜெபம் பண்ணுறோமா? அதான் யாக்கோபு கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். பயங்கரமான ஒரு தீமை, எதிர்ப்பு பக்கத்தில் இருக்கு. மோசே ஜெபம் பண்ணும்போது அப்படிதான் கருத்தா ஜெபிக்கிறார். அவர் போறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட போய் நின்ன உடனே அங்கே போய் கிரியை செய்யும் போது அவன் பார்வோன் என்ன செய்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிகமாக வேலை பளுவை கொடுத்துட்றான். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? மோசேகிட்ட வந்து கோபப்படுறாங்க. நீ இவ்வளவு எங்களை கஷ்டப்படுத்திட்ட, உன்னால எங்களை பார்வோன் இப்போ அதிகமாக எங்கள்கிட்ட வேலை வாங்குறான் அப்படின்னு மோசே வந்து வருத்தப்படுத்தின உடனே மோசே தேவனிடத்தில் போய் சொல்கிறான், ஆண்டவரே, நீ வந்ததிலிருந்து இந்த ஜனங்களுக்கு தீமை நடக்குது, என்னை ஏன் நீங்கள் அனுப்பினீர்? அப்போ என்ன கேள்வி கேட்குறான்? நீங்கள் தானே என்ன அனுப்புனீங்க, நீ போ இந்த ஜனங்களை விடுதலையாக்குவேன்னு சொல்லி நீங்கள் தானே அனுப்புனீங்க. 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை படிங்க, அதில் இருக்கும் 5 கடைசியில் பாருங்க. நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலை